இன்று நான் பேசப்போகும் புனிதரின் பெயர் புனித மரிய கொரட்சி. புனித மரிய கொரட்சி அக்டோபர் 16ஆம் தேதி 1890 இத்தாலியில் பிறந்தார். இவர் அர்ப்பணிக்கப்பட்ட கன்னியரும் மறைசாட்சியரும் ஆவார். மரிய கொரட்சி கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான புனிதர் பட்டம் பெற்றவர்களுள் மிக இளைய புனிதர் ஆவார். கல்வி கற்கும் அளவிற்கு வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்த மரிய கொரட்சி தனது 12ஆம் வயதில் புதுநன்மை பெற்றார். புதுநன்மை வாங்கிய 5 வாரங்களுக்கு பின் அலெக்சாண்டர் என்ற 18 வயது இளைஞன் வன்கலையால் மரியாவை அடைய முயன்றான். அதனை மறித்த மரியாள் அவன் உடலை பல முறை கத்தியால் குத்தி கிழித்தான். இது பாவம், இதற்காக நீ நரகத்திற்கு செல்வாய் என்று மரியா கதறியும் எந்த பயனும் இல்லை. குத்துயிராய் விடப்பட்ட மரியாவை மருத்துவமனையில் 24 மணி நேரம் கழித்து உயிர் நீத்தார். சாகும் தருவாயில் புனித மரிய கொரட்சி மன்னித்து விட்டேன் அவரை என்று சொல்லிவிட்டு மறித்தார். கொலை செய்ததற்காக அலெக்சாண்டருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. பல காலமாய் மனம் திருந்த மனம் இல்லாத அலெக்சாண்டர் கனவில் வந்து மரியா விண்ணிலிருந்து மலர்களை தன் கையால் கொடுக்கப்பட்டு கனவு கண்டதாக, ஆதலால் மனம் திறந்து விட்டேன் என்று சொல்லினான் அலெக்சாண்டர். பின்பு 27 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சிலையிலிருந்து விடுதலை பெற்றான். அப்பொழுது மரியாவின் தாயிடம் சென்று அலெக்சாண்டர் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி மன்னிப்பு கேட்டான். மரியா இறந்து 45 ஆண்டுகளுக்கு பிறகு மரியாவிற்கு திருத்தந்தை 2ஆம் பயஸ் புனிதர் பட்டம் கொடுத்தார். புனித மரிய கொரட்சி 20ஆம் நூற்றாண்டின் புனித ஆக்னஸ் என அழைக்கப்படுகின்றார். புனித மரிய கொரட்சியின் திருவிழா ஜூலை 6ஆம் தேதி கொண்டாடுகிறோம்.